நஞ்சனாபுரம் என்கின்ற கிராமத்தில் ஒரு மருந்து பெட்டகத்தை தந்து 2 கோடி பயனாளர்களுக்கான திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார். இப்படி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எண்ணியது 1 கோடி பேருக்கு இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்பது. ஆனால் இந்த திட்டம் இன்றைக்கு 2,34,76,215 பேரை சென்றடைந்திருக்கிறது. உலக அளவில் ஒரு மருத்துவ திட்டம் ஒரு 4 ஆண்டுகளில் 2,34,00,000 கடந்திருக்கிற ஒரு திட்டம் என்றால் அது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் மட்டுமாகத்தான் இருக்கும் என்பது இன்றைக்கு அனைவராலும் போற்றப்படுகிற பாராட்டப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அண்மையில் கூட நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனில் ஒரு பிரசிடென்சியல் அட்ரஸ் என்கின்ற வகையிலான அந்த உரை நிகழ்த்துகிற வாய்ப்பின் போது மக்களை தேடி மருத்துவம் பற்றிய அந்த திட்டத்தை அங்கே விளக்கிய போது உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற மருத்துவ அறிஞர்கள் மிகப்பெரிய அளவிலான அவர்களுடைய வியப்பை தெரிவித்தார்கள். இந்த மாதிரியும் நடக்கிறதா என்று தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த திட்டம் என்பது தமிழ்நாட்டின் புகழுக்கு கட்டியம் கூறுகிற வகையிலான திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தின் தொடர்ச்சி தான் என்று நம்முடைய டிஎம்எஸ் அதேபோல் நம்முடைய NHM MD அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற இந்த திட்டத்தின் தொடர்ச்சி தான் இந்த 2 அறிவிப்புகள் என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார். இந்த 2 அறிவிப்புகளையும் தொடர்ந்து நாளையும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் தான் அதனுடைய தொடர்ச்சி என்கின்ற வகையில் தான் ஒரு நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. நம்முடைய முதன்மை செயலாளர் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் அவர்கள் உரை நிகழ்த்துகிற போது மிக அற்புதமாக இந்த 2 அறிவிப்புகளிலும் மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வை பெறவிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு மருத்துவ சேவைகளை பெறவிருக்கிறார்கள், இந்த 2 அறிவிப்புகளின் மூலமும் எந்த அளவுக்கு மக்களின் நோய் பாதிப்புகள் குறைய வாய்ப்பு இருக்கிறது, இந்த 2 அறிவிப்புகளின் மூலமும் எந்த அளவுக்கு மக்களின் உயிர் தடுப்பு பணிகள் நடைபெறவிருக்கிறது என்கின்ற விஷயங்களை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டிபிஎஸ் அவர்கள் சொல்லுகிற போது இந்த அறிவிப்பு எண் 98 படி COPD கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோய்க்கான ஒரு ஆரம்பகட்ட பரிசோதனைகளை மேற்கொள்ளும் திட்டம் இன்றைக்கு முறையாக தொடங்கி வைக்கப்படுகிறது. நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று. எதையும் முறையாக தொடங்கினால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் இதற்கான விழிப்புணர்வு ஆரம்ப பரிசோதனை மேற்கொள்ளும் திட்டத்தை இன்றைக்கு முறையாக திட்ட அலுவலர்கள், பயிற்சி அலுவலர்கள், மாவட்ட சுகாதார அலுவலர்கள் ஆகிய அனைவரையும் ஒருங்கிணைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயம் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த திட்டம் 100% தமிழகத்தில் வெற்றியினை எட்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இந்த பயிலரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற நீங்கள் எல்லாம் நிச்சயம் இந்த பயிற்சியினை பெற்று மற்றவர்களுக்கும் இந்த பயிற்சியினை தந்து இந்த பயிற்சியின் மூலம் மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுப்பீர்கள் என்கின்ற அந்த நல்ல நம்பிக்கை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நான் டிபிஎச் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவரிடத்தில் கேட்டேன், இந்த COPD என்கின்ற அந்த நோய் பாதிப்பினால் எந்த அளவுக்கு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்று கேட்டேன். அவர் சொன்னார், மனித வாழ்வில் 3 வகையான உயிரிழப்புகள் முதன்மைப்படுத்தப்படுகிறது. 1 முதலில் மாரடைப்பு, 2வது பக்கவாதம், 3வது இந்த நுரையீரல் அடைப்பு. 3வதாக மனித உயிர்களை அதிகம் பறிக்கும் நோய்களில் ஒன்றாக இந்த நுரையீரல் அடைப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. சமீப காலத்தில் கொரோனா நோய் தொற்றுக்கு பிறகு இந்த நுரையீரல் பாதிப்புக்குள்ளானவர்கள் மரணம் அடைவது என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கேயாவது எங்களை போன்ற பொது வாழ்வில் இருப்பவர்கள் இறப்புகளுக்கு சென்று அவர்களுடைய குடும்பத்தாரோடு அளவலாவி இறப்புக்கான காரணங்களை கேட்கிற போது அவர்கள் சொல்வது நுரையீரலில் நீர் கோர்த்து கொண்டது, நுரையீரல் பாதிப்பினால் மரணம் அடைந்து விட்டார், இளம் வயதுதான் என்று வருத்தத்தோடு சொல்லுகிற அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். எனவேதான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த நோய் பாதிப்புக்கு முக்கியத்துவம் தந்து இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி
மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு இந்த துறையின் சார்பில் இதற்கென்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த அறிவிப்பு செயல்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக இது இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் 3வது பொதுவான இறப்புக்கு காரணமாக விளங்குகிற ஒரு தொற்றாய் நோய்தான் நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய் என்பதாகும். இதனை கருத்தில் கொண்டுதான் நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவதும், முதியவர்கள், நெடுங்காலம் புகைப்பிடிப்பவர்கள், நுரையீரல் தாக்கம் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ள நபர்களுக்கு ஆரம்ப நிலைகளிலேயே நுரையீரல் அடைப்பு நோயை கண்டறிந்து நோய் தாக்கம் குறைய வழிவகை செய்யும் வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் களப்பணியாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு நீடித்த நுரையீரல் அடைப்பு நோய்க்கான முக்கிய காரணிகளாக விளங்குவது நெடுங்காலம் புகைப்பிடிக்கும் பழக்கம், காற்று மாசு, தொழில்சார் நோய் பாதிப்பு போன்றவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதாகும். அறிகுறிகள் உள்ள நபர்களுக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உரிய மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளுக்கு ஸ்பைரோமெட்ரி போன்ற சிறப்பு மருத்துவ பரிசோதனைகளுக்காக பரிந்துரைக்கப்பட்டு தொடர் சிகிச்சைகள் வழங்கப்படவிருக்கிறது. எனவே இந்த COPD நோய் பாதிப்புகளுக்கான விழிப்புணர்வு, நோய் அளிக்கும் முறைகள் பற்றிய இந்த பயிலரங்கம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கக்கூடியது, மக்களுக்கான பெரிய அளவிலான பயனுள்ள ஒன்று. அதேபோல் இன்னொன்று, கல்லீரல் கொழுப்புமிகு கல்லீரல் நோய். இந்த நோய் பற்றி ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டது. அறிவிப்பு எண் 99. 110 அறிவிப்புகளில் 98ம் 99ம் இன்றைக்கு செயலாக்கம் பெறுகிறது என்று சொன்னேன். அந்த வகையில் கொழுப்பு மிகு கல்லீரல் குறித்த நோய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் ஆரம்ப நிலை பரிசோதனை மேற்கொள்வது ஆகிய திட்டங்கள் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது. இந்த கால வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களினால் உலகம் முழுவதும் சுமார் 30% மக்கள் கொழுப்பு மிகு ஈரல் நோய் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நம்முடைய DMS பேசும்போது சொன்னார், கொழுப்பு மிகு ஈரல் அதேபோல் COPD இந்த இரு நோய் பாதிப்புகளுக்கும் பிரதான காரணம் என்பது எளிதாக இதிலிருந்து நாம் விடுபட உதவுவதென்பது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி போன்ற பயிற்சிகள் இருந்தால் தொப்பையும் ஏறாது, கொழுப்பும் கூடாது, நுரையீரலும் பாதிக்காது என்கின்ற விஷயங்களை இங்கே மிக தெளிவாக எடுத்து சொன்னார். நான் இந்த விழிப்புணர்வில் நாம் மிகப்பெரிய அளவில் நாம் முன்மாதிரியாக கொள்ள வேண்டியதை நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னார். தமிழ்நாட்டில் 38 வருவாய் மாவட்டங்கள் இருக்கிறது. உலகத்திலேயே வருவாய் மாவட்டங்கள் 38லும் ஹெல்த் வாக் என்கின்ற ஒரு திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம், 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு தினந்தோறும் நடந்தால் ஒவ்வொருவருக்கும் நல்லது என்கின்ற வகையில் நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஜப்பானுக்கு, டோக்கியோவுக்கு ஜைகா நிறுவனத்திடம் நிதி ஆதாரம் பெறுவதற்குரிய ஒரு கூட்டத்திற்கு சென்று அங்கே பார்த்தபோது டோக்கியோவில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கான ஒரு நடைபாதை ஒன்று இருந்ததை பார்த்து அறிந்து அதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இது மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற வகையில் அவருடைய எண்ணத்தை, விருப்பத்தை, விடைவினை தெரிவித்து அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு 38 மாவட்டங்களிலும் கடந்த ஆண்டு நவம்பர் திங்கள் இந்த நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களால் 38 மாவட்டங்களிலும் தொடங்கி வைக்கப்பட்டது. 8 கிலோமீட்டர் தூரத்திற்கான அந்த நடைபாதை மக்கள் தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே அங்கே வந்து நடக்க வேண்டும் என்பதல்ல, மக்கள் இருக்கிற இடங்களில் நடந்தால் நல்லது என்பதை உணர்த்துவதற்கு இந்த நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் ஒரு மாநிலத்தில் 38 இடங்களில் நடைபயிற்சிக்கு என்று ஒரு ஹெல்த் வாக் ஸ்கீம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பது உலக அளவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இதை தொடங்கிய டோக்கியோவில் ஒரு இடத்தில் மட்டுமே இருக்கிறது. ஆனால் அதை பார்த்துவிட்டு வந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு 38 இடங்களில் இருக்கிறது. நம்முடைய துறையின் சார்பில் அண்மையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் 118 அறிவிப்புகளில் அதுவும் கூட இன்னொரு அறிவிப்பாக ஏற்கனவே 38 இடங்களில் இருக்கிறது.
இன்னமும் இன்னொரு 38 இடங்களில் புதிதாக தொடங்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த திட்டத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அது என்ன 8 கிலோமீட்டர்? நிறைய பேர் கேட்கலாம். 8 கிலோமீட்டர் நடந்தால் 10,000 அடிகளை எடுத்து வைக்கிறோம் என்ற அர்த்தம். வேகமாக நடந்தாலும் மெதுவாக நடந்தாலும் சராசரியாக ஒரு 10,000 அடிகளை ஒவ்வொரு நாளும் அளந்து வைக்கிறோம் என்ற அர்த்தம். எனவே இந்த 10,000 அடிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் நடந்தால் உடலுக்கு நல்லது, நுரையீரலுக்கு நல்லது, கல்லீரலுக்கு நல்லது, கொழுப்பும் கூடாது, நுரையீரலும் கெடாது. எனவே இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வகையில் இந்த விழிப்புணர்வு பயன்படும் என்று நான் நம்புகிறேன். அந்த அளவில் இந்த திட்டம் இங்கே தொடங்கி வைக்கப்படுகிறது. பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்றைக்கு இந்த இரு திட்டங்களை தொடங்கி வைக்கிற இதே நாளில் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு மகத்தான ஒரு புதிய திட்டம் ஒரு 10-20 நாட்களில் சென்னையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. அதற்கான அரசாணை நேற்று மாலை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு புதிய புதிய சிறப்பு மிகுந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, பாதம் பாதுகாப்போம், இதயம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் புதிதாக சிறப்பு மிகுந்த திட்டங்களாக இன்றைக்கு நடைமுறைக்கு வந்து பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு புதிய திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற பெயரோடு ஒரு புதிய திட்டம் 20 நாட்களில் சென்னையில் தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால். அது என்ன நலம் காக்கும் ஸ்டாலின்? ஏற்கனவே இருக்கிற திட்டங்கள் எல்லாம் நலம் காக்கும் ஸ்டாலின் தானே. இந்த அரசு ஸ்டாலின் அரசு. எனவே செயல்படுத்தி கொண்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் அது மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இருந்தாலும், இதயம் காப்போம் திட்டமாக இருந்தாலும், இன்றைக்கு புற்றுநோயை கண்டறிகிற சிறப்பு மிகுந்த திட்டமாக இருந்தாலும், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டமாக இருந்தாலும், இந்த திட்டங்கள் எல்லாம் இந்த அரசினால் கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டங்கள் தான். எல்லாமே இந்த அரசின் சிறப்புக்குரிய திட்டங்கள். ஆனால் இன்றைக்கு புதிதாக வரவிருக்கிற இந்த திட்டத்தை பொறுத்தவரை நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு வரவிருக்கிறது என்றால் இது எல்லா திட்டங்களுக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு மாறுதலான மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அளவிலான ஒரு திட்டமாக இருக்கவிருக்கிறது. இப்பொழுது மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தின் மூலம் நான் ஏற்கனவே சொன்ன டயபெட்டிக், ஹைப்பர்டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு மட்டும் நாம் வீடுகளை தேடி சென்று மருத்துவம் பார்க்கிறோம். இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற முகாம்களின் மூலம் சனிக்கிழமைகள் தோறும் நடைபெறவிருக்கிற இந்த முகாம்களில் இந்த ஒவ்வொரு முகாமிலும் பல்வேறு சிறப்பு மருத்துவ நடவடிக்கைகள் நடைபெறவிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவ சேவைகள் ஒருங்கிணைக்கப்படவிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவ சேவைகளின் ஒருங்கிணைப்பில் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் மருத்துவம், மகப்பேறியல் மருத்துவம் மற்றும் மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், இருதயவியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், பல் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், மனநல மருத்துவம், இயன்முறை மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், இந்திய முறை மருத்துவம் என்று பல்வேறு மருத்துவ சேவைகள் அவரவர்கள் இருக்கும் பகுதிகளுக்கே தேடி சென்று செய்யவிருக்கிறோம். ஏற்கனவே மருத்துவமனைகளில் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் என்று சொல்லப்படுகிற வகையில் முழு உடற் பரிசோதனை திட்டங்கள் மருத்துவமனைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் திட்டத்திற்கு வந்து மருத்துவமனைகளில் பயன்பெற வேண்டும் என்றால் ரூபாய் 1000 தொடங்கி 4000 வரை நம்முடைய அரசு மருத்துவமனைகளிலும் கூட செலவாகிறது. இதுவே தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் அந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் 10,000 முதல் 20,000 வரை கூட செலவாகிறது. ஆனால் ₹1 கூட செலவில்லாமல் முழு உடற் பரிசோதனை என்கின்ற வகையில் இந்த ஒட்டுமொத்த பரிசோதனைகளும் அவரவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே தேடி சென்று பார்க்கும் திட்டத்தின் பெயர்தான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான திட்டம். எனவே தமிழ்நாடு முழுவதிலும் 1256 இடங்களில் இந்த நடப்பாண்டில் இது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை 388 வட்டாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 முகாம்கள் வருகிற டிசம்பருக்குள் நடத்தப்படவிருக்கிறது. அப்படியானால் 388 வட்டாரங்களுக்கும் 1164 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெறவிருக்கிறது.
சென்னையை பொறுத்தவரை 15 மண்டலங்கள் இருக்கிறது. மண்டலத்திற்கு 1 என்கின்ற வகையில் 15 முகாம்களும் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட மாநகராட்சிகள் தமிழ்நாட்டில் 5 இருக்கிறது. 10 லட்சத்திற்கும் மேலான மக்கள் தொகை கொண்ட இந்த 5 மாநகராட்சிகளில் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 4 முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. 10 லட்சத்திற்கும் குறைவான மாநகராட்சிகள் என்று 19 இருக்கிறது. இந்த 19 மாநகராட்சிகளுக்கும் தலா 3 முகாம்கள் நடைபெறவிருக்கிறது. இப்படி 1256 முகாம்கள் இந்த ஓராண்டில் கூட அல்ல, டிசம்பரின் இறுதிக்குள் நடத்தப்படவிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன சிறப்பு மருத்துவங்கள் மட்டுமல்லாது பல்துறை சேவைகளும் இதன் மூலம் வழங்கப்படவிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சான்றிதழ் பெறுவதற்கு அவர்கள் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற வகையில் இந்த முகாம்களிலேயே அவர்களுக்குரிய அந்த மாற்றுத்திறன் எவ்வளவு இருக்கிறது என்பது கண்டறிந்து அதற்குரிய மருத்துவர்களோடு கண்டறியப்பட்டு வருவாய் அலுவலர்களுடைய உதவியோடு மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் அந்த முகாம்களிலேயே வழங்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது புற்றுநோய் பரிசோதனைகள், அதோடு மட்டுமல்லாது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏறத்தாழ 1.5 கோடி மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெறுகிற குடும்பங்கள் இருக்கிறது என்றாலும் இன்னமும் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளை எங்கே பெறுவது, யார் பெறுவார்கள் என்கின்ற விவரம் தெரியாமல் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த முகாம்களின் மூலம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு பதிவு செய்யும் ஒரு முறையும் அங்கே தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக நோய் கண்டறிதல், தொடர் சிகிச்சைகளை உறுதி செய்தல், நன்கு வரையறுக்கப்பட்ட பரிசோதனைகளை செய்தல், நோயறிதல் மற்றும் பரிந்துரைக்கு முன்னுரிமை போன்ற வகையில் இந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கப்படவிருக்கிறது. இது இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு திட்டமாக தமிழ்நாட்டில் வலம் வரவிருக்கிறது. இந்த திட்டத்தின் பெயர் நலம் காக்கும் ஸ்டாலின். எனவே இந்த திட்டத்தையும் மிக விரைவில் சென்னையில் தொடங்கி வைக்கவிருக்கிறோம். இந்த திட்டத்தையும் தமிழ்நாடு முழுவதிலும் எப்படி நீங்கள் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற தொற்றா நோய்களுக்கான பாதிப்புகளை தடுக்கிற அந்த திட்டத்தை இன்றைக்கு உலக அளவில் புகழ்பெற செய்திருக்கிறீர்களோ, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தின் மூலம் ஏறத்தாழ 3,30,000க்கும் மேற்பட்ட சாலை விபத்துகளினால் பாதிக்கப்பட்ட உயிர்களை காத்திருக்கிறீர்களோ, அதேபோல் இந்த திட்டத்தின் மூலமும் இன்றைக்கு உயிரிழப்பை தடுத்து மக்களின் நலனை காக்கும் நல்ல முயற்சியாக இதுவும் தொடங்கப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று மருத்துவத்துறையின் அலுவலர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை விடுத்து சிறப்பான இந்த நிகழ்ச்சியினை மிகுந்த சிறப்போடு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அலுவலர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.